வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 30/9/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 175. நேற்று நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக 5 வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அண்டு 3 டிஜிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 578 பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதை பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 875 அப்படின்னு வந்து கிடைக்கும். ரிசல்ட்டு 175. ஸோ பிசி மட்டும் 75 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 430 879 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே டி போர்டில் 0 இருக்குது, சி போர்டில் 9 இருக்குது. 0வையும் 9ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 9ன்னு கிடைக்கும். ஸோ 9 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 907. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 648 907 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 8 இருக்குது, சி போர்டு நம்பர் 7 இருக்குது. 8ஐயும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 15க்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ 6 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போதைக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 167. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 507 167 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 7 இருக்குது, சி போர்டு நம்பர் 7 இருக்குது. 7ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 14க்கு 5. ஸோ 5 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 175. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 5 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 669 175 இந்த ரிசல்ட்லேருந்து நாளைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இந்த ரிசல்ட்டில் டி போர்டு நம்பர் 9 இருக்குது, சி போர்டு நம்பர் 5 இருக்குது. 9ஐயும் 5ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 14க்கு 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 தான் நாளைக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு 5. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 389 960 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இங்கே எக்ஸ் போர்டு நம்பர் 3 இருக்குது, பி போர்டு நம்பர் 6 இருக்குது. இந்த 3ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 9ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 879. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9 டைரெக்டாகவே பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த 430 879 இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 4 இருக்குது, பி போர்டு நம்பர் 7 இருக்குது. 4ஐயும் 7ஐயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 11க்கு 2ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 907. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பவரில் 7 அப்படின்னு சி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 648 907 இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 6 இருக்குது, பி போர்டு நம்பர் 0 இருக்குது. 6ஐயும் 0வையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், 6ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 167. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6 டைரெக்டாகவே பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 507 167 இந்த ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு நம்பர் 5 இருக்குது, பி போர்டு நம்பர் 6 இருக்குது. 5ஐயும் 6ஐயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 11க்கு 2ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பாருங்கள், 175. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பவரில் 7 அப்படின்னு பி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வரணும். ஓகேவா, ஸோ சிசிபிபிஏஏ. ஓகேவா, இதான் வந்து கான்செப்ட். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 டே டேரெக்டாக வந்துச்சு, அடுத்து பவர், அடுத்து டேரெக்டு, அடுத்து பவர். இப்போ அடுத்து வந்து டேரெக்டாக தான் வரணும், ஏன்னா மாறி மாறி தான் வருது. ஒரு நாள் பவர் வருது, ஒரு நாள் டேரெக்டாக வருது. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு
டேரெக்டாக ஏ போர்டுக்கு வரணும். ஓகேவா? இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டு பாருங்கள். 669 175. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் போர்டில் 6 இருக்குது, பி போர்டில் 7 இருக்குது. 6 7 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 13க்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ 4 தான் நாளைக்கான ஏ போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? ஏ போர்டுக்கு 4. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 days ரிசல்ட்டோட ஒய் போர்டு நம்பரை வச்சு தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது. இந்த 3ஓட அதாவது ஒய் போர்டில் என்ன இருக்கோ அதோட +2 வந்து பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 3 இருக்குது. 3 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 5. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 907. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5க்கு பவரில் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 648 907 ரிசல்ட்டில் ஒய் போர்ட் நம்பர் 4 இருக்குது. 4 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 6. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 167. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டேரெக்டாகவே பி போர்டில் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 507 167 ரிசல்ட்டில் ஒய் போர்ட் நம்பர் 0 இருக்குது. 0 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 2. இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள் 175. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு பவரில் 7 அப்படின்னு பி போர்டில் 7 பாஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பி போர்டு தான். ஓகேவா? ஸோ போர்டு பி போர்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்திருக்கு, அடுத்து டேரெக்டாக வந்திருக்கு, அடுத்து பவர். ஸோ பவர் டேரெக்ட் மாறி மாறி வருது. 1 day பவர் 1 day டேரெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரணும் பி போர்டுக்கு. ஓகேவா? ஸோ இன்றைக்கான ரிசல்ட் 669 175. இங்கே ஒய் போர்ட் நம்பர் 6 இருக்குது. 6 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 தான் நாளைக்கான பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பி போர்டுக்கு நாளைக்கு 8. இப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 5, ஏ போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 4, பி போர்டுக்கான சிங்கிள் நம்பர் 8. நெக்ஸ்ட் ஏபிபிசி எஸ்சி போர்டுக்கான நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 54 45 58 85 48 84. டோட்டலாக ஒரு 6 நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட் 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 485 பாக்ஸ். ஸோ அவ்வளோதான் நாளைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.